ஓடுவதை நிறுத்திவிட்டு கண்களை மூடி உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துணிந்து வாழ்கிறீர்களா அல்லது பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது வெறும் போர் தந்திரம் அல்ல, அது நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் சந்திக்கும் வாழ்க்கை போருக்கான வழிகாட்டி. வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது ஓடிவிடாதீர்கள். உங்கள் கடமைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. உங்களுக்கு உரிமை இருப்பது செயலில் மட்டும்தான், அதன் முடிவில் அல்ல. பலனை பற்றி கவலைப்படாமல் முழுமையாக உழையுங்கள். மனதை ஆளுங்கள். உங்கள் மனம் உங்களுக்கு சிறந்த நண்பனாகவும் இருக்கலாம் அல்லது மிக மோசமான எதிரியாகவும் இருக்கலாம். நீங்கள் அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை அடிமையாக்கிவிடும். சமநிலை தவறாதீர்கள். வெற்றி வரும்போது துள்ளி குதிக்காதீர்கள், தோல்வி வரும்போது துவண்டு விடாதீர்கள். அகந்தையை துறங்கள். உங்கள் பதவியோ பணமோ தோல்வியோ நீங்கள் அல்ல, நான் என்கிற அகந்தைதான் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது இப்போது புரியாவிட்டாலும் பிரபஞ்சத்தின் பெரிய திட்டத்தில் அது சரியாகவே நடக்கிறது. நீங்கள் வெறும் உடல் அல்ல, நீங்கள் அழியாத ஆன்மா. இதை உணரும்போது பயம் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகும். எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்காதீர்கள். முழு அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுங்கள், ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை அந்த வேலையின் முடிவோடு பிணைக்காதீர்கள். தர்மத்தின் பக்கம் நில்லுங்கள். அது கடினமாக இருக்கலாம், வலியை தரலாம், ஆனால் சோகரியத்தை விட எப்போதும் நீதியையே தேர்ந்தெடுங்கள். கிருஷ்ணரின் போதனைகள் வாழ்க்கையிலிருந்து தப்பிச் செல்வதை பற்றியது அல்ல, வாழ்க்கையை எப்படி மாஸ்டர் செய்வது என்பதை பற்றியது. உங்கள் கடமையை செய்யுங்கள். சமநிலை தவறாதீர்கள். நீங்கள் யார் என்பதை உணருங்கள். வாழ்க்கை உங்கள் கையில்.